நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. இன்றைக்கி உலகிலேயே பிரம்மாண்டமான சனீஸ்வர ஆலயம் எங்கே இருக்குது? சனிப்பெயர்ச்சியும் போது கட்டாயமாக போகக்கூடிய ஆலயங்களில் இந்த சனீஸ்வர பகவான் ஆலயமும் ஒன்று. விழுப்புரம் மாவட்டம் வானூரில் உலகிலேயே 27 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப மகாசனீஸ்வர பகவான் கோவில் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கோவிலோட முகவரி நான் சொல்கிறேன். இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்கிறேன். திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி போகிற வழியில் டோல்கேட் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது இந்த ஸ்தலமுங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 80 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிறது பிரம்மாண்டமான மகா கும்ப கோபுரமுங்க. அதுக்கு உள்ளே பார்த்திங்கனாக்கா 54 அடி கொண்ட மகா கணபதியோட முதுகு பகுதி. ஏன்னா கணபதி எப்போதுமே முதுகுப்பதியில் நாளை வா அப்படின்னு ஒன்று சனீஸ்வர பகவானை திரும்பி அமிச்சதாக ஒரு வரலாறு புராண கதையை நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி மகா கணபதி பின்பக்கமாக பின்பக்கமாக இருப்பார். அவரை நம்ம தரிசிக்கும் போது பார்த்திங்கன்னா முதுகில் அதே மாதிரி நாளை வா அப்படிங்கிற வாசகமும் எழுதி இருக்கும் அந்த மகா கணபதிக்கு. இந்த பெரிய கணபதி மகா கணபதியை தரிசிக்க 27 படி நம்ம ஏறணும். ஏறி போனால் தான் நம்மளால் கணபதியை தரிசிக்க முடியும். படி ஏறினோடனே சிவலிங்கமும் ஒன்று இருக்குது. பக்தர்கள் தங்களோட கையாலேயே இங்கே நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுறாங்க. இதை மாதிரி பண்ணுறதுனால சகல தோஷங்களும் நீங்குவதாக பக்தர்கள் நம்பிக்கை தராங்க. ஒரு பக்கம் விநாயகர் இருக்கார், மறுபக்கம் லிங்கம் இருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இடதுபுறம் சண்முகம் அதாவது முருகன் இருக்கார். அதே மாதிரி வலதுபுறத்தில் கல்யாண சுந்தரரும் அம்பிகையும் எழுந்தருளிருக்காங்க. விநாயகருக்கு எதிரே தான் பார்த்திங்கனாக்கா சனீஸ்வர பகவான் அமைஞ்சிருக்காரு. இயற்கை சூழலில் வெட்ட வெளியில் நின்று கொண்டிருக்கிற இந்த சனீஸ்வரரை தரிசிப்பதற்கு உலகம் பூரா மக்கள் வந்துட்டுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 54 அடி உயரம் உள்ள விநாயகரோட முதுகு பகுதியை தரிசிச்சுட்டு தான் உள்ளே போக முடியும். இதற்கு ஒரு புராண கதை இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு சமயம் சனி பகவான் விநாயகரை ஒவ்வொருத்தருக்கும் சனி பகவான் சனி பெயர்ச்சி நடந்தே ஆகணும். அதே மாதிரி விநாயகருக்கு நடக்கும்போது இதனை அறிந்த விநாயகர் தன்னோட முதுகில் நாளை வா அப்படிங்கிற வாசகத்தை எழுதி வச்சதாக சொல்கிறாங்க. முதுகைப்பார் அப்படிங்கிறாரு. முதுகில் நாளை வா அப்படின்னோடனே மறுநாள் சனி பகவான் வரார். மறுநாளும் அதே வாசகத்தை படித்து விட்டு திரும்பி போகிறார். இதுவே தொடர்கதையாக அன்று முதல் இன்று வரை விநாயகரை மட்டும் சனியால் பிடிக்க முடியல அப்படின்னு ஒரு புராண கதை கூறுறாங்க. இந்த மகா கணபதியை வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகா கணபதி பார்த்திங்கன்னா பலவித அரிய மூலிகை சாற்றினை கொண்டு விசேஷமாக பதப்படுத்தப்பட்ட களிமண்ணால் உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய திருவுருவிலிருந்து இந்த கணபதியை நவகிரக சாந்தி கணபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை தரிசிக்க 27 படிகள் ஏறி செல்ல வேண்டும். படிகள் ஏறுவதற்கு முன்னாடி ஒரு சிறிய சிவலிங்கமும் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். சிவலிங்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயால் அபிஷேகம் பண்ணும்போது சகல தோஷங்கள் இன்னும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பக்தர்கள் இன்றைக்கும் நம்புகிறாங்க. இந்த சனீஸ்வர பகவான் பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 27 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் கம்பீரமாக காணப்படுறாரு. இவரோட நாமம் பக்த அனுகிரக ஸ்ரீ விஸ்வரூப மகா சனீஸ்வரர் அப்படின்னு போற்றப்படுறாரு. இவர் பஞ்சலோகத்தால் உருவாக்கப்பட்டவர். பீடத்துடன் சேர்த்திங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 33 அடியாக தெரியுது. அவ்வளோ உயரம், அவ்வளோ அழகு, தங்க நிறத்தில் ஜொலிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். தன்னோட வாகனமான காக்கையுடன் இல்லாமல் கழுகு வாகனத்துடன் இவர் திகழறது இன்னும் ஒரு சிறப்பு. இந்த இடத்துல காகை இல்லாமல் கழுகாக இருக்கிறதுனால, அதாவது ஆகமங்களில் இவரோட வாகனம் கழுகு அப்படின்னு சொல்லப்பட்டதுனால கழுகு வாகனத்துடன் இங்கே நமக்கு அருள் பாலிக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு. இவர் 4 கரங்களுடன் காட்சி தராரு. இவரோட மேல் வலது கரங்களில் அம்பும் இடது கரங்களில் வில்லும் வச்சிருக்காரு. கீழ் வலது இடது கரங்களில் அபயம் வரதம் கொண்டு திகழறாரு. இவர் எழுந்தருளிக்கிறது பீடத்தில் 12 ராசிகள் திருவுருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வழிபட்டாக்கா எப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து நிவர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த திறந்தவெளி வளாகத்தில் நவகிரகங்கள் தாங்கள் இருக்க வேண்டிய திசையில் 16 அடி உயரத்தில் தங்களுக்குரிய வாகனத்துடன் காட்சியளிக்கிறாங்க. அத்துடன் அந்தந்த கிரகத்துக்குரிய விருட்சங்கள் அருகில் இருக்குது. ஒவ்வொரு சிலையின் அடியிலும் சிவலிங்கம் பதிச்சிருக்கு.
இந்த திருத்தலனை சன் கார்டன், அதாவது சூரிய தோட்டம் அப்படின்னு வந்து மக்கள் அழைக்கிறாங்க. இந்த தோட்டத்தினை சுற்றியும் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்கள், 60 வருஷத்துக்கான விருட்சங்கள், 12 ராசிக்களான மரங்கள், 9 கிரகங்களோட மரங்கள் அப்படின்னு 108 மரங்களும் வந்து அமைஞ்சிருக்கிறது. கிட்டத்தட்ட இயற்கை சூழலில் அவ்வளோ அழகான கோவிலாக வந்து இந்த கோவில் இருக்குது. நிறைய மலர்கள், நிறைய ரகரகமான ரோஜா மலர்கள் வகையிலும் பூத்து குலுங்குற மாதிரி மலர் செடிகளுடன் வந்து இருக்குது. மரங்கள் செடிகள் அனைத்து நவகிரக தோஷத்தை நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுறதுனால இவ்வளோ மலர்கள் வந்து வச்சுருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த இயற்கை எழில் மிகுந்த தோட்டத்தில் நடுவில் சுமார் 40 அடி நீளமுள்ள வாஸ்து பகவான் படுத்த நிலையில் அருள்பாலிக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு. இவரை தரிசித்தால் வாஸ்து தோஷம் நீங்கும். மகா கணபதியோட பின்புறத்தில் உள்ள சிறிய சன்னதியில் திருமண கோலத்துடன் காட்சி தர்ற பஞ்சலோகத்திலான மகாவல்லப கணபதியும் அவருடன் திருமண கோலத்தில் தேவசேனாபதியும் காட்சி தராங்க. இன்னும் அது வந்து தனி சிறப்பு. இவர்களுக்கு அருகில் கோகிலாம்பிகை சமேத கல்யாண சுந்தரம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி இவரோட வந்து கோகிலாம்பிகை சமேத கல்யாண சுந்தரமாக காட்சி தராங்க. சனிப்பெயர்ச்சி மார்ச் 2025 வரதுனால இந்த பதிவு முன்கூட்டியே நாங்கள் வந்து போட்டிருக்கோம். சனிப்பெயர்ச்சியின் போது இந்த மகா சனீஸ்வரை தரிசித்தாக்க உங்களோட துன்பங்கள் அத்தனையும் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி திருநள்ளாறு சனி பகவானுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி இந்த சனி பகவான் உலகத்திலேயே உயரமான சனி பகவானாக வந்து அருள்பாலிக்கிறாரு. வந்து எப்போதும் வந்து காக்கை வாகனத்துடன் இல்லாமல் இங்கே வந்து வித்தியாசமாக கழுகு வாகனத்துடன் இருப்பது இன்னும் ஒரு சிறப்பு. மகா கணபதியோடு நம்ம வந்து இவரை சேர்ந்து பார்க்கும்போது சனி வந்து பெயர்ச்சியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுக்கான தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இது வந்து விளங்குது. இந்த ஸ்தலம் திண்டிவனத்திலேருந்து புதுச்சேரி செல்லும் வழியில் வந்து அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வரதுனால இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக உபயோகரமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். வேறு ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.